தயக்கம் என்றும் தடை அன்பே ஆகிற படை இனி வேலையை நீக்கிடு வேதனை போக்கிடு இனிமைகள் சடுகுடு. நீயே கொடு. என்னது இது? என்னதா? நீ சொல்லித்தானே லேக்கா போன் பண்ணா, அதான் வாங்கிட்டு வந்தேன். அதான்க்கா என்கிட்ட சுடிதாரே இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. நீங்க தானே அங்கிள் கிட்ட போன் பண்ணி சொல்லுன்னு சொன்னீங்க. அதான் சொன்னேன், மறந்துட்டீங்களா? அளவு சரியா இருக்கான்னு பாரு, இல்லனா மாத்திக்கலாம். ஓகே சரி அங்கிள். டயர்டா இருக்கு, காஃபி விடு. அது ஓபன் பண்ணுங்க, கொஞ்சம் பார்க்கணும். 1 செகண்ட். எஸ் ஜெய். இமிடியேட்டா என் கேபினுக்கு வாங்க ராதிகா. ஓகே வரேன். You just continue. I'll be back. Okay ma'am. What Jay? Please sit down. No calls for 20 minutes please. Anything serious? எல்லா குட் நியூஸ் தான் ராதிகா. புது ஆபீஸ் போட போறோம். Great. எப்போ எங்க? காலிகட்ல ரொம்ப பெரிய ஆபீஸ். எடுப்புல 200 பேர் அப்பாயின்ட் பண்ண போறோம். Very good. அதுக்காக முதல்ல நம்ம ஒரு HR டீம் ஃபார்ம் பண்ணோம். இன்டர்வியூல இங்க தானே? இல்ல காலிகட்ல. HR டீம் ரெக்ரூட் பண்றது மட்டும் இல்ல, ஃபுல் டீமும் ரெக்ரூட் பண்றது உங்க பொறுப்பு தான். You mean நான் காலிகட் போணுமா? நிச்சயமா. இது பெரிய டாஸ்க் ராதிகா. நீங்க நேரடியா போய் தான் ஆகணும். ஜெய், உங்களுக்கு என்னோட நிலைமை ரொம்ப நல்லாவே தெரியும். என்னோட குழந்தைங்க 2 பேருமே ரொம்ப சின்னவங்க. அவங்களோட வேலையை அவங்களால செஞ்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம என்னோட ஹஸ்பண்ட் வேற ஆபீஸ் கோயிங். என்னால எப்படி அவங்களை விட்டு வர முடியும் ஜெய்? புரியுது ராதிகா. ஆனா இந்த விஷயத்துல நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா காலிகட் போய் தான் ஆகணும். போர்ட் மீட்டிங்ல கூட உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க. நான் தான் உங்க ஃபேமிலி சிச்சுவேஷனை மனசுல வச்சுட்டு டெம்பரரி போஸ்டிங் போட சொன்னேன். டெம்பரரினா எவ்வளவு நாள் ஜெய்? நீங்களே யோசிச்சு பாருங்க ராதிகா. ஒரு புது HR டீம் ரெக்ரூட் பண்ணணும், ட்ரெயின் அப் பண்ணணும், 1000 பேர் இன்டர்வியூ பண்ணணும். எப்படியும் குறைஞ்சது ஒரு 6 months அது ஆயிடும் ராதிகா. 6 மாசமா? ஒரே ஏரியா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதை விட 6 மாசம் போஸ்டிங் எவ்வளவு பெட்டர் தானே? இதுக்கு வேற வழி இல்லையா ஜெய்? இல்ல ராதிகா. டெக்னிக்கல் ஜாப்னா பரவாயில்ல, ஒரு ஆள்னா ஒரு ஆள் அனுப்பலாம். இது HR வேலை, நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஜெய். நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். You have no choice ராதிகா. எவ்வளவு யோசிச்சாலும் கடைசியில சரின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஆபீஸோட புது ரெக்ரூட்மெண்ட் உங்களை நம்பி தான் இருக்கு. யோசிச்சு என்னைக்கு போடுறத நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். இனிமே இவளை என் வீட்ல ஒரு நாள் கூட வச்சிட்டு இருக்க முடியாது. ஏன் கிட்ட கேட்காத. இதோ நிக்கிறாளே முழிச்சுக்கிட்டு, இவகிட்டே கேளு. திருட்டுனா திருட்டு, அப்படி ஒரு திருட்டு. பணம், என் கம்மலு, குட்டி சாமி சிலை, அவரோட டைப்பின் கருமம் வெளியே சொல்ல கூட முடியல. என்னோட ப்ரா கூட திருடி வச்சிருக்கா. இல்லையே, லேக்கா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே. ஏய், யாத்திரத்தை கலப்பாத. எல்லா பொருளையும் அவளோட பேக்ல இருந்து நான் தான் வெளியே எடுத்து போட்டேன். இங்க பாரு, இந்த வெட்டி பேச்செல்லாம் வேண்டாம். இனிமே இவளை வச்சிருக்க முடியாது. ஆளை விடு. இப்படி சொன்ன எப்படி லீனா? சாரி, என்னால இனிமே இவளை பேர் பண்ணவே முடியாது. நானும் நிறைய இடம் தேடிட்டேன். எல்லா இடத்துலயும் அட்வான்ஸ் கேக்குறாங்க. கேட்காம சும்மா வச்சிருப்பாங்க. இப்போ என் கையில பணம் இல்லையே. அட்வான்ஸ் ரெடி பண்ணாம இவ்வளோ நான் கூட்டிட்டு போக முடியாது. சாரி. அதுக்காக இனிமே இவ ஒழுங்கா இருப்பா. வெறும் 2 நாள் பொறுத்துக்கோ.
நோ வே. எனக்கும் வேற வழி இல்ல லீனா. ஆல் ரைட். அட்வான்ஸ் எவ்வளவு பணம் கேட்பாங்க? 10,000 லீனா. அது இருந்தா இப்பவே இவ்வளவு ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துடுவேன். சரியா? தந்து தொலைல. ஏய், get lost. இனிமே என்ன தொல்லை பண்ணாத. மனசா, நீங்க ரொம்ப நல்லா ஆடுனீங்க. எக்ஸலன்ட் தெரியுமா? ரியலி பியூட்டிஃபுல். நீங்க பண்ணது தான் பியூட்டிஃபுல்லா இருந்தது. நான் ஏதோ அதுல 50% தான் பண்ணேன். ஆஹா, மனசா இங்க பாரு, நான் சொல்லி கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல, நீ ஆடினது பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஓ, அப்போ நீங்க பண்ணது பியூட்டிஃபுல்னு நான் சொல்லக்கூடாது, நான் பண்ணது பியூட்டிஃபுல்னு நீங்க சொல்லலாம். அப்படி அப்படிதானே? இல்ல மனசா, பியூட்டிங்கிறது அவங்கவுங்க பார்வையை பொறுத்ததுதான். பட்னி கிடக்கிறவனுக்கு அழகான பொண்ணை விட சாப்பாடு தான் அழகா தெரியும். ஒரு அம்மா கிட்ட கடவுளையே கொண்டு வந்து காட்டினாலும் தன் குழந்தை தான் அழகுன்னு சொல்லுவா. நான் ஆடின மூமெண்ட் ஒரு பொண்ணு பண்ண வேண்டியது. நான் அதை எவ்வளவுதான் பர்ஃபெக்டா ஆடினாலும் நீங்க ஆடுறப்பதான் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. புரியுதா? கடவுளே